Morning students. Today now we are discussing about human reproduction maintenance of pregnancy and embryonic development. Okay pa. After fertilization, the fusion of male and female gamete is called zygote. In the process is called fertilization. The fertilized egg. Okay, that is a plastula. Inner mass of cells, that is a plastula. That is the inner mass of cell, plastula. When the plastula differentiated into two layers, the plastula differentiated into two layers. Okay. One is called epiplast. One epiplast. Another hypoplast. The inner mass of cell plastula. The inner mass of cell plastula, it can differentiate into outer epiplast, inner hypoplast. Okay, differentiated into outer epiplast, inner hypoplast. Immediately implantation in the uterus. கர்ப்பப்பையில போய் வச்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா இந்த பிளாஸ்டுலா என்னவா மாறுது அப்படின்னா ஒன்னு எபிப்ளாஸ்ட் லேயராகவும் ஹைபோபிளாஸ்ட் லேயராகவும் மாறுது. அப்ப இந்த பிட்வீன்ல என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டா மீசோடர்ம். அதாவது எபிப்ளாஸ்ட் இஸ் ஏ எக்டோடர்ம், ஹைபோபிளாஸ்ட் இஸ் ஏ எண்டோடர்ம். அப்ப இன் பிட்வீன் எபிப்ளாஸ்ட் அண்ட் ஹைபோபிளாஸ்ட் டு ஃபார்ம் என்ன சார் அப்படின்னு கேட்டா மீசோடர்ம் லேயர் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் blastocyst into gastrula with the primary germ layer. அப்ப இது என்ன மாறிடுச்சு? blastocyst வந்து என்ன மாறிடுச்சு? primary germ layer மாறிடுச்சு. அப்ப இந்த primary germ layer தான் என்ன சொல்லுவோம்? அப்ப இந்த primary germ layer, that is a gastrula, by the movement of blastomere is called gastrulation. By the movement of blastomere is called gastrulation. Understand? இப்போ ஒரே லைன் தான் சார், blastula to gastrula, the movement of blastomere layer is called gastrulation. Gastrulation is a 3 germ layer. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு? epiplast, hypoplast, 2 germ layer இருக்கு. அப்ப the 2 germ layer converting or transferred to the 3 primary germ layer. அப்ப the movement of blastomere is called gastrulation. It can form the 3 germ layer. In this germ layer give rise specific tissue or specific organs of our body during the organogenesis. இப்ப இந்த germ layer தான் உங்களுக்கு என்ன டெவலப் ஆகுறாங்க? specific tissue, specific organ form ஆகும். இந்த எந்த processல அப்படினு கேட்டா என்ன எழுதுவ? organogenesis processல. that's all. சரிங்க, ஓகே. இப்ப இந்த எம்பிரியோல எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் லேயர் கேன் பிரசன்ட். இது மட்டும் இல்லாம எப்படி எக்டோடர்ம் இல்லாம, மீசோடர்ம் இல்லாம, எண்டோடர்ம் இல்லாம எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் லேயர் கேன் பிரசன்ட். ஒன் இஸ் கால்ட் ஆம்னியா. ஓகே, ரெண்டு யோக் சேக், மூணு என்ன சார் அப்படின்னு கேட்டா என்னது? அங்க இருக்கக்கூடிய கோரியா. ஓகே, ஒன்னு ஆம்னியா, ரெண்டு யோக் சாக், ஆலண்டாய், கோரியன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் 4 லேயர். தட் இஸ் a extra embryonic layer. क्वेश्चन கேட்பாங்க, what are the extra embryonic layer present in the fetus? Okay, one is called amnion, second one is called yolk sac, third one is called chorion, fourth one is called allantoin. Okay, now what are the uses for this layer? இந்த லேயருடைய வேலை என்ன? இப்போ ஆம்னியன், யோக் சேக், ஆலண்டாய், கோரியா எல்லாமே ப்ராடக்ட்.
யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கேட்டா எம்பிரியோ தான். இந்த எம்பிரியோ ப்ரொடெக்ட் பண்ணும். ஃப்ரம் யார்ட்ட இருந்து சார்? அங்க இருக்கக்கூடிய டெசிகேஷன், மெக்கானிக்கல் ஷாக். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், அதாவது அங்க இருக்கக்கூடிய அப்சார்ப்ஷன், நியூட்ரியன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் ஆர் எக்ஸெட்ரா. மெயினா ப்ரொடெக்ஷன் பா. இந்த எல்லா லேயருடைய வேலை, மெயின் வேலை, ஒர்க் என்ன சார் அப்படின்னு கேட்டா ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். இதுல கூட 2 பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரொடெக்ஷன் தான். ப்ரொடெக்ஷன், கேசஸ் எக்ஸ்சேஞ்ச், அதே மாதிரி நியூட்ரியன் டிரான்ஸ்போர்ட், ஓகே எக்ஸெட்ரா. அப்ப what are the uses? But in this layer can involve in more function. Protection from embryo. Okay, protection embryo from யார்ட்ட இருந்து அப்படின்னு கேட்ட desiccation, mechanical shock, help in the absorption. Okay, அது மட்டும் இல்லாம nutrient exchange or nutrient transport, exchange of gases or etc. பட் இது எல்லா வேலையும் செய்வது யார் அப்படின்னா இந்த 4 லேயர். இப்ப 4க்கு பர்టిక్యులரா ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஆம்னியா. ஆம்னியன் என்ன சார்? ஓகே, இப்ப ஆம்னியன் அப்படிங்கிறது டபுள் லேயர் டிரான்ஸ்பேரண்ட் மெம்பரேன். ஆம்னியன் அப்படிங்கிறது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கும். ஆம்னியன் அப்படிங்கிறது டபுள் லேயர். இது 2 லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். தட் இஸ் a double layer transparent membrane. அத கேட்டாங்கன்னா what is amnion? Amnion is a double layer transparent membrane. சரிங்க. இங்க filled with என்ன சார் அப்படினு கேட்டா amniotic fluid. that is another filled with என்னது? filled with amniotic fluid. இல்ல யார் fill ஆயிருக்கு அப்படினு கேட்டா amniotic fluid. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஆம்னியன் அப்படிங்கிறது 2 layer transparent membrane filled with என்ன சார் அப்படினு கேட்டா amniotic fluid. தொப்புள் கொடி திரவம் அப்படினு சொல்லுவோம். இதோட வேலை என்ன சார்? what are the uses? இப்போ வந்து என்னன்னு சொல்லிட்டு what is amnion யாராவது கேட்டாங்கன்னா இதுதான். 2 layer transparent membrane filled with amniotic fluid அப்படினு சொல்லி முடிச்சாங்க. ரெண்டாவது what are the uses? okay, balancing the environment or biome கொடுத்திருப்பாங்க. that is a balance. uses balance environment. சரி, என்விரான்மென்ட் வந்து பாத்தீங்க அப்படினா சார் வரக்கூடிய கேரக்டர்ஸ், அதாவது வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படினா பாதுகாப்பு பயோன்சியா வச்சுக்கும். பயோன்சினா பேலன்சிங் ஆஃப் என்னன்னு கேட்டா ஃபீட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையா வச்சுக்கிறது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. அது மட்டும் இல்லாம டு ப்ரொடெக்ட் ஃபீட்டஸ் from யார்ட்ட இருந்து அப்படினா இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன் எக்ஸெட்ரா. அப்ப இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா டு ப்ரொடெக்ட் தி ஃபீட்டஸ், குழந்தையை பாதுகாக்கு, கருவை பாதுகாக்குது. யார்ட்ட இருந்து சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அங்க இருக்கக்கூடிய இன்ஜுரிஸ். ரெண்டாவது வந்து பாத்தா ரெகுலேட்டட் டிரான்ஸ்பேரண்ட். ஓகே, அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பாத்தா அப்படினா மெயின்டைன் பண்ணுது. ஆஸ்மாட்டிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். temperature of the fetus. அது மட்டும் இல்லாம it can provide the medium. provide the medium. இது என்னவா செயல்படுது அப்படினு கேட்டா ஒரு மீடியமா செயல்படும். அண்டர்ஸ்டாண்டா? எதுக்கு சார் அப்படினு கேட்டா fetus can move. ஓகே, ஆம்னியன் ஓகேவா? ஆம்னியன் அப்படிங்கிறது it is a double layer transparent membrane filled with amniotic fluid. What are the uses அப்படின்னு கேட்டா buoyancy of the environment. ரெண்டு, to protect the fetus from injury and transparent. Okay, then to maintain the temperature of the fetus. Okay, then provide the medium for your fetus. Understand? Okay, then yolk sac. யோக் சாக் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் கட். இந்த இடத்துல அலிமெண்டரி கேனால், இது வந்து பார்த்தா இதுக்குள்ளே அம்பிளிக்கல் கார்டு இருக்குல்லையே, தொப்புள் கொடின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துலயே உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா யோக் சாக் இருக்கு. அப்ப யோக் சாக்கோட வேலை என்ன சார்? பார்ட் ஆஃப் கட். ஜியூடி கட். கட் மீன்ஸ் அலிமெண்டரி கேனால். இது ஒரு அலிமெண்டரி கேனால் ஆகவும் சோர்சஸ் ஆஃப் ஏர்லியஸ்ட் பிளட் வெசல் அண்ட் பிளட் செல்ஸ்.
sources of earliest blood vessel and blood or blood cells அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டே ரெண்டு தான். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் yolk sac அப்படின்னு சொல்லுவோம். yolk sac அப்படிங்கிறது part of alimentary canal or part of cut அப்படின்னு சொல்லுவாங்க. yolk sac is a sources of earliest blood cells and blood vessel. understand? அப்ப உங்களுக்கு என்ன முடிஞ்சது? இங்க வந்து பாருங்க yolk sac முடிஞ்சது. amnion over yolk sac over. Then third one is called allantoin. Third one is called allantoin. What is allantoin? So the allantoin அப்படிங்கிறது small part of packaging embryonic tissue. இது பாருங்க allantoin. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா small form of embryonic package tissue அப்படின்னு சொல்லுவோம். சரி இது எது சார்? இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா caudal end of yolk sac. இதெல்லாம் yolk sac சொல்லிருக்கு இந்த இடத்துல. அப்ப caudal end. அப்ப எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? caudal end of yolk sac. understand? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. allantoin அப்படிங்கிறது form of small packaging embryonic tissue. ஓகே இது எங்க சார் இருக்கு அப்படின்னா caudal end of yolk sac. அதாவது இதனுடைய caudalனா தட் இஸ் என்னது? caudal tail அடிப்பகுதி. yolk sac உடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். சரி இதனுடைய ஸ்ட்ரக்சர் பேஸ் இந்த எங்க சார் அப்படிங்கறது umbilical cord. இதான் umbilical cord. umbilical cord உடைய அடிப்பகுதியில பேஸ் இந்த umbilical. அப்ப என்ன எழுதுவ? பேஸ் இந்த umbilical cord. இரண்டாவது பேஸ் இந்த umbilical cord னு சொல்லுவோம். umbilical cordக்கு கீழ் பகுதியில் இருப்பது யார் சார் அப்படினு கேட்டா allantoin அப்படினு சொல்லுவாங்க. then like embryo to the என்ன சார் placenta. இது யாரை இணைக்குது அப்படினு கேட்டா இந்த embryo embryoவோட placenta embryo to the placenta னு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகே யாரோட இணையுது சார்? embryo to the placenta. placenta ஓட என்ன பண்ணும் அப்படினு கேட்டா இணைஞ்சு காணப்படும்னு சொல்லுவோம். சரி இத பாருங்க. இப்ப இந்த மேக்ஸிமம் என்ன சொல்றோம்? allantoin அப்படிங்கிறது தட் இஸ் என்ன சொல்லிருக்கோம் சார்? தட் இஸ் presence of caudal end of yolk sac ஒன்னு. இரண்டாவது என்ன சார் அப்படினு கேட்டா base of umbilical cord, then connecting it is a structural base of எங்க சார் umbilical cord சொல்லிட்டோம். இரண்டாவது இது யார சார் கனெக்ட் பண்ணுது அப்படினு கேட்டா தட் இஸ் placenta embryo to placenta னு சொல்லுவோம். எம்பிரியோவையும் பிளசண்டாவையும் இணைக்கக்கூடிய ஒன்னு allantoin அப்படினு சொல்லுவாங்க. it to form of என்னன்னு கேட்டா urinary bladder. ஓகே இது என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படினு கேட்டா part of urinary bladder. அப்ப ஒன் மார்க் क्वेश्चन கேட்பாங்க. allantoin என்னவா செயல்படும் அப்படினு கேட்டா urinary bladder. allantoin என்னவா செயல்படுது? urinary bladder. இது ஒரு சைடு. then கடைசியா கோரியான். அப்ப கோரியான் அப்படிங்கிறது என்ன சார்? இது அவுட்டர் மோஸ்ட் லேயர். இருக்கதே வெளியில இருக்கக்கூடிய ஒரு லேயர் யார் அப்படினு கேட்டா இதுதான். that is outer most layer. கோரியான் அப்படிங்கிறது என்னது? outer most layer of the fetus or embryo அப்படினு சொல்லுவோம். சரி இது என்ன சார் பண்ணிருக்குன்னா enclose the embryo. ஓகே ஒண்ணு எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படினு கேட்டா enclose பண்ணிருக்கு. outer most layer enclose the என்னன்னு கேட்டா embryo ஒட்டுமொத்த embryo. enclose the embryo. அப்ப enclose the embryo ஒட்டுமொத்த எம்பிரியோவையும் கவர் பண்ணி இருப்பது யார் அப்படினு கேட்டா இதுதான். பட் அதே மதர் மெம்பரையும் கவர் பண்ணி இருப்பது இதுதான். சரி இதோட மெயின் யூஸ் என்ன சார் அப்படினு கேட்டா ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா. ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா. சார் ஒரே லைன்ல புள்ளி முடிக்கிறேன் பாரு. டைம் ஆனாலும் பரவாயில்லை சார். இங்க பாரு இதுல மெயினா எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் லேயர்ல ஃபர்ஸ்ட் ஆம்னியான். ஆம்னியன் அப்படிங்கிறது டபுள் லேயர் டிரான்ஸ்பேரண்ட் மெம்பரேனா இருக்கு with filled with என்னங்கற amniotic fluid. இதோட மெயின் யூஸ் என்னன்னு கேட்டா to protect the fetus from the injury, infection or etc. இரண்டாவது balance the buoyancy of environment. மூணாவது என்னன்னு கேட்டா it acts as provide for medium. இதோட முடிச்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட் yolk sac. yolk sac அப்படிங்கிறது part of alimentary canal, sources of earliest blood vessel and blood cells. ஓகே நெக்ஸ்ட் யாருன்னா allantoin. allantoin அப்படிங்கிறது is presence of எங்கன்னு கேட்டா caudal end of yolk sac. அப்படி இல்லனா base of the umbilical cord. understand? ஓகே இதோட மெயின் யூஸ் என்ன தெரியுது? யாரை கனெக்ட் பண்ணுது அப்படினு கேட்டா embryo to placenta.
எம்பிரியோவையும் பிளசண்டாயும் இணைக்கக்கூடிய ஒண்ணு யாரு ஆலண்டாய்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு ஆலண்டாய்க் ஆக்ட் அஸ் யூரினரி பிளாடர், தட் இஸ் எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் செய்யும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா கோரியன். இது தேர்ட் வச்சுக்கோ. இது என்ன சார் அப்படின்னா ஃபோர்த் கோரியன். அப்ப கோரியன் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் என்ன சார் எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. இது என்க்ளோஸ் ஆல் எம்பிரியோ அண்ட் அதர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய மெயின் யூஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.